மரக்கட்டைகளால் மறையும் பார்வை. குழந்தை பருவம் முதல் கதைகள் மீது நமக்குள்ள ஈர்ப்பை நாம் அறிவோம். அந்த ஈர்ப்பு ஒரு தேவையாக அல்லது தாகமாக மாறிவிட்டது என்று கூட சொல்லலாம். கதை சொல்வது விவிலியத்திலிருந்து. ஸ்டோரி டெல்லிங் ஃப்ரம் த பைபிள் என்ற நூலை எழுதிய ஜானட் லிதர்லாண்ட் என்பவர் கதைகளுக்குள்ள ஈர்ப்பு சக்தியை பற்றி இவ்விதம் கூறுகிறார். கதைகள் சக்தி வாய்ந்தவை. அவை நம்மை கவர்ந்திழுக்கும், செயலாற்ற தூண்டும், நமக்கு மகிழ்வை தரும், கல்வி புகட்டும், சவால் விடும். வாழ்வின் அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ள கதைகள் உதவி செய்யும். அவை நம் எண்ணங்களில் நீண்ட காலம் பதிந்துவிடும். ஓர் உண்மையை எடுத்துச் சொல்ல விருப்பமா? கதையாய் சொல்லுங்கள். இயேசு இவ்விதம் சொன்னார். தன் கதைகளை அவர் உவமைகள் என்று கூறினார். உண்மையை எடுத்துச் சொல்ல உவமைகளை சொல்ல வேண்டும். 4 நற்செய்திகளிலும் கூறப்பட்டுள்ள இயேசுவின் கூற்றுகளை ஒன்றாக திரட்டினால் அவற்றில் ஏறத்தாழ பாதி அளவு கதைகளாகவும் உவமைகளாகவும் இருப்பதை உணரலாம். ஒரு சில விவிலிய விரிவுரையாளர்கள் ஒருபடி மேலே சென்று இயேசு பேசியதெல்லாம் உவமைகள் வழியாகவே என்றும் கூறுவர். இயேசு ஏன் உவமைகளில் பேசினார்? உவமைகள் வழியே சொல்லப்படும் உண்மைகளை உலகம் எளிதாக ஏற்றுக்கொள்ளும். இதுதான் முக்கிய காரணம். உண்மை நேரடியாக வெளிப்படையாக தோன்றும்போது அது நம்மை அச்சத்தில் ஆழ்த்தக்கூடும். அதை வரவேற்க நாம் தயங்குவோம். அதே உண்மை ஓர் உவமையாக, கதையாக நம்மை அடையும் போது உள்ளத்தில் ஆழமாய் பதியும், மாற்றங்களையும் உருவாக்கும். கடந்த 2 ஞாயிறு வழிபாடுகளிலும் இயேசு சமவெளிப் பொழிவில் கூறிய உண்மைகளை சிந்தித்து பயனடைந்தோம். இன்று 3வது வாரமாக அதே சமவெளிப் பொழிவின் இறுதிப் பகுதியை சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இப்பகுதியில் இயேசு உண்மைகளையும் உவமைகளையும் கலந்து பேசியுள்ளார். மேலும் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகிறது. பார்வையற்ற வழிகாட்டி, கண்ணில் உள்ள மரக்கட்டை, கண்ணில் உள்ள துரும்பு, கெட்ட மரம், நல்ல மரம் என்ற உருவகங்கள் வழியே இயேசு நம் வாழ்வுக்கு தேவையான பாடங்களை சொல்லித்தர வருகிறார். சீராக் ஞானத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகத்திலும் நமது பேசும் திறனை அல்லது குறையை சுட்டிக்காட்ட சலிக்கும் சல்லடை, சூளையில் வைக்கப்படும் கலன், கனிதரும் மரம் ஆகிய உருவகங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்துமே நம் வாழ்வுக்கு பயனளிக்கும் எண்ணங்கள் என்றாலும் நேரம் கருதி நாம் நற்செய்தியில் இயேசு கூறியுள்ள 2 உருவகங்களில் நம் கவனத்தை செலுத்துவோம். உடல் சார்ந்த பார்வை திறன், உள்ளம் சார்ந்த பார்வை திறன், பார்க்கும் திறன் இருந்தும் பார்க்க மறுப்பது போன்ற கருத்துக்களை நம் உள்ளங்களில் ஆழ பதிப்பதற்கு இயேசு பயன்படுத்தியுள்ள 2 உருவகங்களை புரிந்து கொள்ள முயல்வோம். முதல் உருவகத்தில் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவரல்லவா என்று இயேசு எழுப்பும் 2 கேள்விகள் யார் யாருக்கு வழிகாட்ட முடியும், வழிகாட்ட வேண்டும் என்பதை சிந்திக்க தூண்டுகின்றன. இந்த 2 கேள்விகளை தொடர்ந்து இயேசு குரு, சீடர் என்ற கருத்தை இணைத்திருப்பது நம்மை இன்னும் ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது. உடல் அளவில் பார்வை இழந்தோர் மற்றவர்களுக்கு வழிகாட்ட இயலாது, கூடாது என்பதை இயேசு இவ்வுவமை வழியே வலியுறுத்துகிறார் என்று சிந்திப்பதை விட, வழிகாட்ட விழையும் குரு தன் சீடர்களை விட தெளிவான பார்வை பெற்றிருக்க வேண்டும் என்பதை இயேசு இவ்வுவமை வழியே வலியுறுத்துகிறார் என்ற கோணத்தில் சிந்திப்பது பொருத்தமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நம் முயற்சியின் முதல் படியாக பார்வை திறன் அற்றவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட இயலாது என்ற எண்ணத்தை நம் உள்ளத்திலிருந்து நீக்க முயல்வோம். பார்வை திறன் இல்லாத போதும் தங்கள் உழைப்பாலும் திறமைகளாலும் புகழின் சிகரத்தை அடைந்த பலரை நாம் அறிவோம். இவர்களது விடாமுயற்சி பல்லாயிரம் பேருக்கு வழிகாட்டி வருகிறது என்பதையும் நாம் அறிவோம். எடுத்துக்காட்டாக, பார்க்கும் திறன், கேட்கும் திறன், பேசும் திறன் அனைத்தையும் இழந்தாலும் வரலாற்றில் ஓர் உன்னத சிகரத்தை அடைந்த ஹெலன் கெல்லர், பார்வை திறனை இழந்த பின்னரும் கவிதைகளை உருவாக்கிய ஜான் மில்டன் போன்றோரை பார்வை திறனை இழந்த பின்னரும் கவிதைகளை உருவாக்கிய ஜான் மில்டன் போன்றோரை நாம் அவ்வப்போது நினைவில் கொள்கிறோம். பார்வை இழந்த பலரும், வாழ்வில் நம்பிக்கை இழந்த பலரும் அவர்கள் காட்டிய வழியில்
கட்டாயம் முயற்சிகள் மேற்கொண்டிருப்பர் என்பதை மறுக்க இயலாது. நம்மில் பலருக்கு இருக்கும் ஒரு நோயை குறித்து இரண்டாவது உருவகத்தில் இயேசு கேள்விகளை எழுப்புகிறார். நம்மில் இருக்கும் குறைகளை பற்றி அக்கறை கொள்ளாமல் அடுத்தவர் மீது அவசர முடிவுகள் எடுக்கும் பார்வை கோளாறு என்ற இந்த நோயை குறித்து சிந்திப்பது பயனளிக்கும். இப்பகுதியில் இயேசு கோபம் கலந்த துணியில் பேசுவதை உணர முடிகிறது. நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் என்று இயேசு எழுப்பும் கேள்விகள் அடுத்தவரை பற்றி அவசரமான முடிவெடுக்க நாம் கொண்டுள்ள ஆர்வத்தை தோலுரித்து காட்டுகிறது. இத்தகைய மனநிலை கொண்டோரை வெளிவேடக்காரர் என்று இயேசு கடிந்து கொள்கிறார். நம்மை பற்றிய அரைகுறையான கண்ணோட்டம், அடுத்தவரை பற்றிய அவசர கண்ணோட்டம் என்ற இரண்டும் கலந்த பார்வை கோளாறு என்ற இந்த நோய்க்கு இயேசு கூறும் மருந்து அடுத்த வரிகளில் கூறப்பட்டுள்ளது. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இந்த நோயை தீர்க்கும் முதல் படி மரக்கட்டையாக நம் கண்களில் உள்ளங்களில் ஆழப்பதிந்திருக்கும் குறைகளை எடுத்து எரியுங்கள் என்று இயேசு கேட்கிறார். அதன்பின் தெளிவான பார்வையுடன் உண்மையான அக்கறையுடன் நம் சகோதர சகோதரியிடம் காணப்படும் குறைகளை அகற்ற முடியும் என்று இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். நமது வாழ்வில் முகமூடிகளை களைந்து, குறிப்பாக நம் பார்வையில் மரக்கட்டைகளாக தைத்து நிற்கும் குறைகளை தூர எறிந்து தெளிவான பார்வையுடன் பிறரது குறைகளை அகற்ற உதவிகள் செய்யவும் அவர்களை உன்னத வழிகளுக்கு அழைத்துச் செல்லவும் இறைவன் நமக்கு அருள் தர வேண்டுமென்று ஜெபிப்போம்.